ஆமா ஓ தில்லால நல்ல பாட்டு என்ன பாட்டு பாட்டு நான் என்ன பாட்டு உப்ப பிடிக்க வண்டி ஊத்தங்கார போகு வண்டி ஊத்தங்கார ஊத்தங்கார உங்களை ஊத்தங்கார தாளத்துக்கு சேர்ந்தா எப்படினாலும் பாட்டு பாடலாமா உம்மா ஓடல உம்மா ஊத்தங்கார இல்ல உம்மா ஊத்தங்கார எங்க அம்மா ஊத்தங்காரிக்கு வந்தது சொல்றேன் ஊத்தங்கார பக்கம் தெரியுது இல்ல உங்க அம்மா திக்குள் கூட்டி லாரிக்காரி அப்படியே வந்து இதுல ஒரு ரவுண்ட் விட்டு போயிரு. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். நாளை பார்த்து விடுது. பார்த்து சாட்டமா பார்த்து சாட்டமா என் துணிமாலை எவ்வளவு ஞாபகம் மாட்டேங்கிறா மாடி திருப்பட்டும் குர்ராது துணி வேணுமா எங்க போட்டு திரு பஸ் ஸ்டாண்டா சட்டி கழிச்சு கொடுத்துருவேன் காலையில் போகும்போது கம்முனுக்கு ஆமாவா சரியா போச்சு அந்த மாதிரி போதக்காரங்க எத்தனை பேரை நம்ம பார்த்துட்டு வந்தாங்க. ஆமா குட்டி சரிமா ஆளை பார்த்து ஓட்டு போற பூத்தா நீ போட்டுங்க பாத்தியா கீழே ஒரு சூட்டு கீழே ஒரு தொட்டு ஒரு எட்டு இப்படி எல்லாம் போட்டு வந்து நிக்கிறீங்களே ஆசாம ஒரு பேரு தெரியுமா தெரியாதா போட்டாங்கள போடலையா வச்சாங்க வைக்கலையா ஐயா ஊர் என்ன ஊர் ஆட்டுக்கார வந்து உடனே தொடர்த்தல் மோட்டத்துல எல்லாம் போட்டாங்களா இதை கேக்குற நான் அதுவும் சொல்லல ஆட்டுக்கார வந்த உடனே தலைவாழையில போட்டாங்களா போடலையா இலை மீது சாப்பாடு வச்சாங்களா வைக்கலையா சாப்பிட்ட உடனே அந்த எச்சிலையும் எடுத்தாலும் எடுக்கலையா இந்த பெருமையை நான் கேக்குறேன் வந்த உடனே ஆளுக்கு முன்னாடி சோத்து போனே இல்ல அழகா சாப்பாடு போட்டாங்க நல்லா அரவணைப்பு சாப்பாடு நல்லா இருந்துச்சு நல்லா சாப்பிட்டங்க நான் சொன்ன மாதிரி எல்லாம் வருது கொடுத்தாங்க எந்த குறையும் கிடையாது. அதனால ஐயா ஊர் என்ன ஊர்? ஐயா ஊர் சுத்தமான மயிலாப்பூர். ஐயா ஊர் மயிலாப்பூர். ஆமா ஐயா ஊர் சுத்தமான மயிலாப்பூர். என்ன மயில்? காட்டு மயில். ஆற்காடு. என்ன பால்? அம்மா பால். பரா அப்படி உட்கார்ந்துக்கறவங்களுக்கெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுமா? ஆசோ போறோம். எங்க அம்மா பாலும் அம்மா பாலும் ஒரே பால் எல்லாம் ஒரே பால் தான். அதனால என்ன பால்? கள்ளிப்பால். என்ன கள்ளி? இலைக்கல்லு. பாலையிலே. என்ன வாழை? என்ன ரசம்? என்ன வளரி? என்ன வாய்? என்ன நாய்? இதுல ஊர்ல பட்ட நாய். என்ன நாய்? நாயிலே பலவிதமான நாய் உண்டு. நீ என்னென்ன நாயெல்லாம் பாத்துனுங்கற? ஓ என்னென்ன நாய்? மத்தாலக்கார நாட்டு ஒரு மேஸ்கார நாய். நாட்டு ஒரு குண்டு நாய். நாட்டு ஒரு வெகால் நாய். நாட்டு ஒரு சொட்ட நாய்.
எண்ணாட்டு ஒரு வெறி நாய், எண்ணாட்டு ஒரு நல்ல நாய். பப்பி நாய் இல்ல நீ சப்பி நாய். நாயில பலவிதமான நாய் நல்லா இருக்கும். மேடுல ஒண்ணு சிறப்பட தேவையில்ல. இருந்தாலும் என்ன நாய்? ஒரு நிமிஷம் ஏமா ஆட்ட முடியாது வரைக்கும் யாரும் தூங்காதீங்க. தூங்கினா ஒரு வீட்டுக்குள்ள நெருப்பு போயிடுவாங்க. யாரும் தூங்க கூடாது. சரிப்பா, யாரும் தூங்க மாட்டாங்க. கூட பார்த்துக்காங்க. மலாகா யாரும் பார்க்க மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் ஆத்திரத்துல இல்ல. சரிப்பா, டேய் அப்படி இருந்தாலும் என்ன நாய்? மரணம் மலமரம் தேவனா வெட்டுவே கால்வெட்டி திருந்தோல் அடிவிருக்கு பூமணி மல்லிப்பூவே முட்டுமல்லி ஒக்கா குட்டி. எங்க அக்கா குண்டுல உங்க அக்கா குண்டுல மேலே ஆகாயி கீழே பூமி கீழே நிலமாடக்கூடிய நரம்பெண்ட மனிதர்கள். அப்படி இருந்தாலும் ஐயா ஊரு பேர் ஒண்ணு சொல்லு. கணக்குல வரலவா? அப்படி இருந்தாலும் இந்த வையகத்திலே பார்த்தா திசை 4 தெற்கு 4 திசை என்பது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்பது 4 திசை. 4 திசைக்கும் ஒரு திசைக்கு தகுந்தவாறு மொழி மாற்றம் உண்டு. காரணம் என்ன? கிழக்கு பக்கம் போனா உனக்கு பேர் என்ன சொல்றாங்க? கிழக்கு பக்கம் போனா கட்டிக்காரன். அதே மேற்கு பக்கம் வந்தா ஜோக்கர். அப்படியே வடநாட்டு பக்கம் போனேனா தென்னாட்டு பக்கம் போனேனா இப்படி ஊருக்கு தகுந்த பாஷைகள். அப்படி பாஷைகள் வேறாக இருந்தாலும் கதை புராணம் எல்லாம் ஒன்றுதான். அப்படி இருந்தாலும் தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம் அப்பை அதிகமான அனைத்து கல நல சங்கத்தை முன்னிட்டு பெண்ணாகரத்தை சேர்ந்த ஸ்ரீ பாரத கண்ணன் நாடக கலைக்கும் இல்லையா? கம்பெனி பெண்ணாகரம் இருந்தாலும் எல்லாம் ஊருக்கு ஒரு ஆளு. அப்படி பெண்ணாகரம் இருந்தாலும் பெண்ணாகரத்துக்கு அருகாமையில் உள்ள கோத்தப்பாடியை சேர்ந்த ஐயாவாக இருக்கக்கூடிய கலை சுடர்மணி விருது பெற்ற ஐயாவாக வழங்கக்கூடிய கே.ஏ. துரைசாமி ஐயா தலைமையில 25 பேரும் ஆடவும் பாடவும் வந்திருக்கிறோம். நீங்க ஆட்டுக்காரன் ஒத்துக்கிறோம். இது ஆம்பளை பொம்பளை எவ்வளவு பாருங்க. மேல போற பொம்பளை கீழே போற ஆம்பளை. மேல போற பொம்பளையா? ஆமா. கீழே போற ஆம்பளை. வந்தா என்ன பாத்துக்க வருவா. அவளும் சமுதாயத்துல அவளும் ஒரு பெண்ணை உணர்ந்து வருவா. அப்ப கடைசி பார்த்தாலும் சரி அதோடு நிக்கணும். சரியா? அப்படி இருந்தாலும் இப்படி ஐயாவாக வழங்கக்கூடிய கே.ஏ. துரைசாமி ஐயா தலைமையில 25 பேரும் ஆடவும் பாட வந்திருக்கு. நம்ம ஆட வந்திருந்தாலும் தூண்டா மணிவிளக்கு துளு தெரிந்தாலும் அதற்கு ஒரு தூண்டுகோலா இருக்கணும் இல்லையா? தூண்டுகோல் இருந்தாலும் இல்லையா? பழனி என்னார் இல்லையா? அந்த மாதிரி என்னதான் நம்ம ஆலயத்துல ஜோதி எரிந்திருந்தாலும் அந்த விளக்கு வந்து எரி வைக்கணும்னா ஒரு தூண்டுகோல் தேவை. அதே போல தூண்டுகோல் இருக்கக்கூடிய பழனி அண்ணா அவருடைய அறிமுகத்தினால நாங்க வந்திருக்கிறோம். அப்படி வந்திருந்தாலும் நம்ம ஆடக்கூடிய நாடகம் என்ன நாடகம், யாரால் விடப்பட்ட நாடகம், எதை முன்னிட்டு விடப்பட்ட நாடகம் சொல்லி அப்படியே சேர்ந்து துரைராஜ்ய ஆசிரியர் கூறுவார். அன்னவரால் மட்டும் சரியில்லை மயில வாழங்க. முதல்ல அந்த கூட்டத்தை மட்டும் கழிச்சு உட்கார வைடா. ஏப்பா இப்படி எல்லாம் பக்கம் பக்கமா உட்காந்து லவ் பண்ணாங்க. அங்க உட்காந்து பூரா பொம்பளைடா. ஆமா. ஐயா வணக்கம் வணக்கம். பேரன்புமிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, இன்னும் பள்ளி மாணவ மாணவிகளே, நம்மளை போல நாடகத்தில் புகழ்பெற்ற ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் நம்ம தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம் கூத்தப்பாடியை சேர்ந்த ஐயாவாகிய மேடையர் கே.ஏ. துரைசாமி அவர்களால் நம்ம 28 பேரும் ஆடவும் பாடவும் வந்திருக்கிறோம். தருமபுரி மாவட்டத்திலிருந்து
இப்ப திருப்பத்தூர் மாவட்டம் வந்திருக்கிறோம். இதற்காக ஒரு மாரியம்மன் திருவிழாவா இல்ல ஒரு ஊர் பண்டிகையா எதற்காக நாடகம் தெரியுமா? எப்படி மாரியம்மா இங்க திருக்கல் போட்டு கொடுக்கும். ஏய் மாரியம்மன் திருவிழாடா, திருக்கல் இல்ல மாரியம்மன் திருவிழா. மாரியம்மா திருவிழா. ஆமா, ஒரு ஊர் நோம்பு. மாரியம்மன் ஏய் மாரியம்மன் நோம்பு ஒரு ஊர் பண்டிகை, ஒரு பாரத மேடை அதெல்லாம் இல்ல. இந்த தினத்திலே கண்ணோக்கும் இடமெல்லாம் கடவுளை காப்பார் என்று அகத்திய மகாமுனிவர் சொன்ன திருவாயின் மொழிப்படிக்கு நம்ம 25 பேரும் ஆளவோ பாட வந்திருக்கிறோம். அதனால ஐயாவாய பள்ளி அண்ணாவால இன்னும் அந்த ஊர் பொதுமக்கள் ஊர் பேருங்க ஐயா ஊர் மகாகவி பாரதி நகர் இந்த நாடகத்தை முத்துமாரியப்படாத முத்துமாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு நாடகம் இருக்கிறார்கள். நம்மள செல்லுல பாத்துட்டு இந்த ஊருக்காரர் தான் வரணும் ஆடி அவன் ஒரே பிடிவாதமா பிடித்து என்ன நாடகம் இருக்கிறார்கள்? தூக்கராணி அமுக்கராஜா சண்டை. சிவபுராணத்தை ஒட்டியது சாக்கியம்மா செல்லியம்மா என்று சொல்லப்பட்ட செல்லியம்மா சாக்கியம்மா கூட சொல்லலாம். அப்படி சொல்லலாம், இப்படி சொல்லல இப்படி சொல்லு. ஆமா, சாக்கியம்மா செல்லியம்மா என்று சொல்லப்பட்ட நாடகத்தை தேர்ந்தெடுத்து இருக்கிறார்கள். இந்த நாடகத்திலே 10 சொல் தெரிந்தவருக்கு ஒரு சொல் தெரியாமல் இருக்கலாம், இல்ல ஒரு சொல் தெரிந்தவருக்கு 10 சொல் தெரியாமல் இருக்கலாம். அனைத்து கட்ட மாகாண்கள் யாருமே இல்லை. இன்னொரு சரஸ்வதியை ஓதிக்கொண்டு இருக்கிற புராணம் சொல்லிக் கொண்டு இருக்கிறது. அப்படி இருந்த போதிலும் இந்த இந்த நாடகத்தில் சாக்கியம்மா செல்லியம்மன் சொல்ல நாடகத்திலே அனைத்து கத்து யாரு காலில் அதாவது ஒரு பிள்ளையாக பிறந்து விட்டால் உடனே பேசுதா? ஒரு வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் கழிச்சு கூட மதர சொல் பேசுது. எப்படி பேசுது? குழந்தைங்க பேசுது. அம்மா பாசி, அம்மா பாசி, அம்மா சோசி, அம்மா சோசி, அம்மா கூலு தீய போட்டு போறாங்க அசிங்கமான. அப்படியே அந்த தீய போட்ட அசிங்கமான சொல்லாயிரும். இருந்தாலும் அந்த தாயாக குழந்தை அடிக்கிறாளா? நம்ம குழந்தை இத்தினால எல்லாம் இவ்வளவு அழகா பேசுது. எடுத்து தன் வலிமையில உட்கார வைத்து உச்சி முகர்ந்து முத்தம் கொடுப்பான். தாளை பிடிச்ச ஒரு முத்தம், இப்படி கண்ணை பிடிச்சி காதை பிடிச்ச ஒரு முத்தம் கொடுப்பான். நம்மளுக்கு முத்தம் கொடுக்க தேவையில்லை. இந்த கூட்டம் அப்படியே இருந்து விடியாகல வரையும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு இருக்கிறவங்க கேட்டுக்கொள்கிறேன். சபா வணக்கம். எல்லாரும் கையை இப்படி தட்டினா இப்படி இப்படின்றான். இந்த சாக்கியம்மா செல்லியம்மன் சொல்லப்பட்ட நாடகத்திலே முதல் யாரு வரப்போகிறார்? யாரு? உச்சிண்டாபுரி ஆட்பட்டது ஆண்டு வரக்கூடிய சந்திரசேகர நயினார் வரப்போகிறார். அவரால் அந்த கதைத்தவங்க சபா வணக்கம். அப்படியாகட்டும்.
அட்டகாசம் வந்துடா ஏன் மாசமா கேரியா அப்ப நான் மூச்சு வரக்கூடாது மாடியா ஐயா ஆபீசர் புலிச்சி ஆபீசர் யாரு சொன்னது யாரு ஏன்டா கூப்பிட்டு கேட்கலாம் மேனேஜர் ஏன்டா என்ன பயம் இல்லாம கையை கட்டி நின்னியா எங்க நின்னு இங்க தானே பின்னாடியா வர ஏன்டா வர பின்னாடி வருவியா வருவியா வருவாடா 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 மகனே காத்தாலிக்கு கொடுக்கற ஆள் வச்சுக்கிறியா ஆள் வச்சுக்கிட்டா வர உட்கார்றான் சப்போர்ட் இல்ல சப்போர்ட் இல்ல வாடா வாடா மகாராஜா பாடி கட்டே காமிக்கிறேன் யாடா போடான்றா நான் மகாராஜாடா நான் மந்திரா மகனை கெட்ட வந்தன வச்சியா நேரா ஒரே கொலை உண்ணி நீ கொலைனா நான் செம கட்டிடுவேன் ஏழகரி மாதிரியா இல்ல ஏழகரி மாதிரில வந்து நான் வெறவு கொலைக்கிறேன் உனக்கு அப்படி ஒரு எண்ணம் மகனே மரா கெட்ட வந்தா தோலை உரிச்சிருவோம் மகனே கெட்ட வந்தா நான் துடுப்பு கட்டிடுவோம் அடிக்கிறது அந்த மாதிரி வாச்சாரா வரமாட்டியா மகனியா வந்து எப்பா அப்படின்னு ஒண்ணு கேட்டா மெத்த விட்டு யாரா ஒரு லட்சம் 1.5 லட்சம் செலவு பண்ணி தான் ஒருத்தன் பிறந்துருக்கிறான் அவனுக்கு கொடுக்கறது பாகம் அவனுக்கு மாடியமா அப்பா நீர்வான் அப்பா நீர்வான் வரமாட்டியா இப்பெல்லாம் கொண்டு வர மாட்டா ஏ பப்பு கப்பு மரியாதை இல்ல மரியாதை இல்ல கிடையாதுடா கிடையாதா ஏ சாமி தூக்கி சாமி அவர் காமிக்கிற இடமா இருந்தா கூட பரவாயில்லையே ஏண்டா நாங்க காமிக்கலாம் சொல்லி 2 பேரும் கார்த்தாவ போய் தான் முடிவு பண்ணிருக்கோம் காமிக்கிறதுக்கு காமிக்கலாம் அவளுக்கு ஏய் வரமாட்டியா வரதல போடா ஏ பப்புன் காரா
சட்டுமா சூத்தெல்லாம் 3 காசுக்கு ஆகிறது இல்லை என்ன ஏதோ ஒரு வாட்டி போய் வண்டி ஊந்து அந்த மாதிரி ஆயிடுவோம் பாருங்க. சொன்ன ஆட்டத்துக்கு மாமா திருப்பத்தூர் தாண்டி ஆட்டத்துக்கு போமானா வர ஜோடியா பையன் அடிக்கலாம் ஆட்டத்துக்கு போமானா எங்க வீட்டுக்காரி சொன்னா யாரா சொன்னது? எங்க வீட்டுல யாரு? எங்க வீட்டுல கொஞ்சம் அப்படி பயத்தோட பேசணும். யாரு அப்படி கேக்குறா? மக்களுக்கு இன்னொரு வாட்டி இப்ப கொஞ்ச நேரம் யாரு பேசலாம்னு சொல்லி குட்டி வாடா வாடா நீ வாடா சின்ன பையனா நீ வாடா நல்ல பையன் வாடா என்ன பண்றது இவரா கூடியா நல்ல பையன் வாடா வச்சிருக்க கைய தங்கா உன் பேர் என்ன பயமாக்குது உன் பேர் என்ன விக்ரா என்ன படிக்கிற 4வது படிக்கிற 4வது படிக்கிற பையன் டீச்சர் கிட்ட படிக்கிறியா வாத்தியார் கிட்டயா டீச்சர் நல்லா வேலை கத்து கொடுத்தா தேவடியா மகனே ஒரு மாதிரி நினைக்கிறான் ஒரு மாதிரியா டீச்சர் நல்லா கத்து கொடுத்துட்டாளா காலேஜ் போறான்னு சொன்ன உடனே காலேஜ் போடுவான் ஆமா அது போய்ட்டாங்க எனக்கு படிப்பெல்லாம் கேட்டா யாரும் மாட்டேன் யாரு எலி படிப்பு யாரா உன் படிப்பு கேட்டா பதில் சொல்லு விக்ரம 4வது படிக்கிற அது டீச்சர் கிட்டே படிக்கிற நீ வாத்தியார் கிட்ட படிச்சதா பேசவே மாட்டேன் டீச்சர் கிட்ட படிக்காதன்னா பேசலாம் இத்தனை வாசமே ஒண்ணு மாட்டறவா என்ன கமெண்ட் குட்டி அப்பமேர அண்ணா கேக்குறான் அப்பமேர ஏய் ஒப்பமேர சொல்றா மொத்தமா அப்பமேர உங்க ஒப்பமேர கேப்பல சொல்லுங்க உங்க அப்பமேர சக்கனாதா அப்பமேர சக்கனாதா அம்மா பேரு மஞ்சள் மணி ஆசர் மஞ்சள் மணி அம்மா பேரு அப்பன அம்மா ஆட்டுக்கு பண்ணுங்கறாங்களா வரலையா அப்பனுக்கு அம்மாள் கல்யாணம் ஆயிடுச்சா யாரு கேக்குறா நீ பிறந்து அந்த மாதிரி இதை பிறந்துங்கிறானா நம்ம ஒரு ஆள் சேர்த்துக்கலாம் ஆடுறதுக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் உனக்கு வர்றா தங்கம் நான் சரி நான் பாடுறேன் பாடுறாங்க அவரு ஏதோ பாட்டு பாடணுமா என்ன பாட்டு பாடுறது பாடிடுறேங்க பாடிடுறேங்க கல்வி அத்துப்படுமா பூஜை பண்ணியா நான் யாருன்னு சொல்றேன் தேவி கொடுத்து வைக்கணும் என்ன பாட்டு கூப்பிட்டு
இப்ப நான் பாடணும்னு சொல்லிட்டாரு அவரு. நான் பாடிட்டோம். அந்த என்ன பாட்டுன்னு அவர் கேளு. என்ன பாட்டு பண்ணாலும் சொல்லிட்டு போயிருவா. இல்லைண்ணா, அப்படி இல்லைண்ணா, நான் சொல்றதை கேளு. நான் அதுதானே வந்துங்கிறேன், அதுதானே வந்துங்கிறேன். என்னன்றா அவருக்கு மட்டும் பாட்டு போயிட்டாக்க அவர் எங்க போயிரு ஒரு மணி நேரத்துக்கு. இந்த பிள்ளைங்களாம் உட்காந்துங்கம்மா, தமாஸ் கொஞ்ச நேரம் பண்ணணும். பாட்டும் பாடும் விட்டுட்டுலாம் போக மாட்டோம், விட்டுட்டு போக மாட்டோம், கரெக்டா பண்ணிட்டு தான் போவோம். ஆமா, அப்படி இல்லைங்க. என்னன்றா எங்களுக்கு வந்து அது ஒரு இது பண்ண மாதிரி, அகுமானம் பண்ண மாதிரி அதெல்லாம் சொன்னாங்க. எங்களுக்கு தெரியாத வரல. நாங்க அங்கிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வந்துங்க, அதான் தெரியாம வந்துருங்க. அப்படி இருந்தாலும் என்னுடைய நாடு எது, நகரம் எது, எதனா கேட்டியா மாதிரியா நீ சொன்னியா? நீ கேட்கணுமா? யார்கிட்ட வாசார்? எனக்கு தானே வாசார். அப்ப எப்படி நீ கேட்காத நான் சொல்ல முடியுமா? எனக்கு பெருமை நானே பேசுறேன், நல்லா இருக்குமா? ஏன்னா நீ கேட்டாதானே நான் சொல்ல முடியும், கேட்டாதானே சொல்ல முடியும். என்னுடைய நாடு எது? ஜகத்தோடு பரிபாலம் செய்யக்கூடிய என்னுடைய பேர் என்ன பேரு? சந்திரசேகர நைனா. சந்திரசேகர நைனாருக்கு அப்படி ராஜனே வருக, முச்சு நபரி ஆண்டு வரக்கூடிய சந்திரசேகர நைனார் வருக, வருக வருக இன்றி எப்படி எத்தனை பட்டி? 8 பட்டி. பட்டி என்றால் என்ன? கிராமம். இது கிராமம். பட்டி என்றால் அன்னைக்கு பேர் பட்டி, இன்னைக்கு பேர் என்ன வச்சுக்கிறாங்க? கிராமம். 8 கிராமத்துக்கு தலைவராக விளங்கும் என்னுடைய பேர் சந்திரசேகர நைனார். அப்படி சந்திரசேகர நைனார் சொல்லி இருக்கேன். இருந்தாலும் எப்படி இருக்கிறது? பார்த்தால் வடக்கு என்ன இருக்கிறது, கிழக்கு என்ன இருக்கிறது, மேற்கு என்ன இருக்கிறது, தெற்கு என்ன இருக்கிறது? என்னுடைய காணி என்று சொல்லக்கூடிய நிலங்கள். நிலங்கள் காணினா கைனி. எது? கைனி. இன்னைக்கு சொல்றாங்க கைனி. அன்னைக்கு என்ன பேர்? காணி. பேரு காணி. அப்படி காணி என்று சொல்லக்கூடிய நிலங்கள் இது 1000 ஏக்கர் இல்லையா? என்னென்ன எப்படி இருக்கிறது, எவ்வாறு இருக்கிறது சொல்லுங்க. தெக்க தென்னா கலக்கா மஞ்சள் கரும்பு இப்படி 1000 ஏக்கர் என்னுடைய நிலங்கள். நிலத்துல என்ன இருக்கிறது? என்ன வெள்ளம் இருக்கிறது? மஞ்சள் கரும்பு என்னது? கலக்கா
அப்படி ஆமா 1000 ஏக்கர் நிலத்துல பார்த்தா அனைத்துமே என்ன செய்திருக்கிறான்? வெள்ளாமை. ஆமாங்க. எது? எல்லாமே வெள்ளாமை வைத்திருக்கிறான். இருந்தாலும் என்னுடைய அருகில ஏதேதோ ஒண்ணு எப்படி சொல்லிருக்கணும்? நான் எவ்வாறாக ஆட்சி செய்கிறேன்? இந்த 8 பெட்டிக்கு நான் ராஜாவாக எப்படி இருக்கிறேன்? எப்படி சொல்லுங்க. ஏன் கண்ணு நல்ல கண்ணுறப்பா நல்ல கண்ணு இல்லை. அப்படி என்னுடைய சிரசில் இருக்கும் சுலோரத்ன முடியானது எப்படி இருக்கிறது? எவ்வாறாக இருக்கிறது? எவ்வாறாக தோட்டம் மேல பார்த்தா சுலோரத்னமுடியில் இருக்கக்கூடிய கற்கள் இருந்து மேல பார்த்தா சிகப்பு கல்லு, கீழே ஒரு பச்சை கல்லு, கண்ணு தெரியுது. பச்சை கல்லு. ஆமா, மழை பெய்யல, அதனால மழை பெய்யுந்தா கொஞ்சம் உணர்ந்து போயிட்டு. ஆமா, கீழே ஒரு பச்சை கல்லு, பச்சை கல்லு, இடையில ஒரு புழு கல்லு. மகளை சொருவிரும் வாயில. அப்படி இந்த சுலோரத்ன முடிதாங்கி இந்த 8 பெட்டிக்கு ராஜாவாக இருக்கிறேன். என்னுடைய அருகில எது இதெல்லாம் சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? சொல்றவா உலகத்தை பார்க்கிற போது அஷ்டமத்தில் சொல்லக்கூடிய எத்தனை திசைகள் இருப்பது? அஷ்டம் என்றால் 8, இருப்பது 4 திசை. இந்த 4 திசையும் பார்க்கிற போது உலகத்தை 4ஆ பிரித்து பார்க்கிறோம். இந்த உலகத்துல 4ஆ பிரித்து பார்க்கிறோம். எவ்வாறாக இருக்கிறது அந்த உலகமானது? என்ன வடிவத்தில் இருக்கிறது? உருண்டையான வடிவம். என்ன வடிவம்? என்ன வடிவத்தில் இருக்கிறது? கோழி முட்டையான உருண்டையான உலகம். இந்த உருண்டையான உலகத்தை 4ஆ பிரித்து பார்க்கிறோம். எப்படி? அஷ்டம் என்று சொல்லக்கூடிய 4 திசையை போல இந்த உலகத்தை 4ஆ பிரித்து பாரு. 4ஆ பிரித்து பார்க்கிற போது 3 பாக கடல் தண்ணீர் மையமாக இருக்கிறது.
மூன்று பாகம் எதாக இருக்கிறது? கடல் தண்ணீராக இருக்கிறது. ஒரே ஒரு பாகம் நிலம் இது. எது? ஒரு பாகம் நிலம் இது. ஒரு பாகத்து நிலத்துல முக்காவாசி காடா போச்சு. என்ன போச்சு? காடு, மலை மட்டை, மலை மந்தாரம், செடி சக்தி, பூண்டு, அது போல முக்காவாசி காடா போச்சு. கால்வாசி நிலம் கால்வாசி தான் நிலமாக்கு. இந்த கால்வாசி நிலத்துல சீர சிறப்புடைய வாழ கிடையாது. அதர்மம் அதிகம். என்னது அதர்மம் என்றால் என்ன? எதுக்காக ஆசை அதிகம்? மனிதனுக்கு பொருள் மேல ஆசை அதிகம். எது எது மேல? மண் ஆசை. எது? இந்த மண் ஆசை, இந்த பொண்ணு ஆசை. இது என்னது? பொண்ணு. அதே போல பெண் ஆசை. மூன்று ஆசைனால மனிதர்கள் மதிக்கிறது கிடையாது. தாய் தந்தை வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நம்மளுடைய குழந்தைகள் பசுவோடு இருக்குது என்று சொல்லி சாதனை அழைக்கிறார்கள். அதே தாய் தந்தை வயதான பிறகு அந்த பிள்ளைகள் வயதுக்கு வந்த பிறகு அந்த பிள்ளைகள் தாய் தந்தைக்கு சாப்பாடு போடுறாங்களா இன்னைக்கு? வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சா எதுக்காக? 8 மணி நேரம் வேலை செய்யணும் ஒரு நாளைக்கு. அந்த 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு அந்த கஷ்டத்துக்கு ஒரு சாப்பிட்டு தூக்கலாம்னு கண்டுபிடிச்சாங்க. அதே இன்னைக்கு வந்து தூக்கி வயல வச்சுக்கிறாங்க. 24 மணி நேரம் வச்சுட்டா தாய் கொண்டாடி எதுவுமே தெரியுது இல்லையா? எல்லாமே தெரியுதாடா. எப்படி அம்மா எனக்கு இல்லைங்க வைக்கிறவங்களுக்கு அதான் தெரியுது இல்லையா? அதை போட்டுட்டா போதும். அதை போட்டா தாய் தந்தி அடிப்பாங்க, ரோட்லையும் ஆட்டுவாங்க. தாய் தந்தைக்கு சாப்பாடு போறது அதே போல கிடையாது. எப்போதும் கஷ்டம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்துல 8 திசையில் உள்ள யாவற்ற பேரிடம் என்னை பார்த்து வந்தன வழிபாடு. காரணம் என்ன? நிலம் கிடையாது அவங்க கிட்ட. எங்கிட்டயே வேலை செய்யணும். எப்படி? என்கிட்டயே வேலை செய்யணும். நானே முதலாளியா இருக்கணும். எப்படி? முதலாளி நானாவே இருக்கணும். பணம் காசுல எனக்கு இருக்கணும். நான் யாரும் மதிக்கிறது கிடையாது. எப்படி அசம் சொல்லக்கூடிய யாவற்ற பேரில் என்னை பார்த்து மதிக்கிறார்கள். இருந்தாலும் ஐயா, நான் அரசாங்கத்தில் அமர்ந்திருக்கும் போது எனக்கு முன்பதாக ஏது எது எப்படி காலையில தாறு ஊத்திட்டு போயிரு. அதே ஜல்லி எழுந்துக்குது. இப்படி எனக்கு முன்பதாக தாளம், மத்தாளம், தமட்டை, முரசி என்று சொல்லக்கூடிய வாதிகள் எத்தனை? 32 வாதிகளும் எனக்கு முன்பதாக எப்படா வாங்கினா? நாளைக்கு ஸ்கூலா அவங்க போற அந்த மாதிரி பண்றது தாயாளி மகன். நாளைக்கு ஸ்கூல் இல்ல, அதனால தான் அப்படி வந்துருக்காங்க. போறாங்க 4 படிக்கான 5 மத்தியிலேயே வாழ்ச்சிக்கு எங்களுக்கு எல்லாம் படிக்காம வர பிறகு ஆச்சு எப்படியா மகனே? அப்படி எனக்கு முன்பதாக இந்த தாளம் எல்லாம் கொண்டு இருந்தாலும் இதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? எப்படி இருந்தா நல்லா இருக்கும்? எப்படி இருக்கணும்? ரம்பை, ஊர்வசி, சுலோதம்பை, மேனகை என்று சொல்லக்கூடிய தெய்வ நாட்டுல நாட்டிய பெண்கள் எப்படி நாட்டியம் ஆடுகிறார்களோ அதே போல எனக்கு முன்பதாக நாட்டியம் ஆடணும் இல்லையா? இருந்தாலும் தன் பெருமை தானே பேசக்கூடாது. எப்படி? தன் பெருமை தானே பேசக்கூடாது. தன்னுடைய நாட்டை பத்தி விசாரிக்கணும் இல்லையா? இந்த 8 பட்டியலையும் எது எது எப்படி இருக்கணும் கேட்கும். நான் பதில் சொல்லுவேன். மேலே இருப்பது என்ன? கை என்னக்குது?
இது என்னது? யாருக்கு? இது செங்கோல் தானே? இது என்னது? என்னது அடிக்கிறது? மேல இருப்பது கிடக்கிறது. என்னை பத்தி தெரிந்தானே நான் கீழே இருந்து மேல வந்து வர நெத்தியில் அடிப்போம். எதில் அடிப்போம்? கண்ணுக்குள்ளாது மேல நெத்தியில் அடிப்போம். அதனால பையன் வேணா நாளைக்கு வேணுமே சொல்லி வச்சிருக்கிறோம். தெரியுமா தெரியாதா? மேல இருப்பது விண்ணு, கிழக்கிறது மண்ணு. அந்த விண்ணில் உள்ள வர்ண தேவன் மாநிலத்துல வேண்டி சுகசேமத்தோடு இருக்கிறார். ஏதாவது குறைபாடு இருக்குதா நம்ம நாட்டில்? மழை போடுச்சு வரல கால வச்சுட்டு வருமாவே முடிச்சாது நிக்காது போயிட்டு. அப்படி மலையரசாகப்பட்டவன் மாநிலத்துல வேண்டி சேமத்தோட எந்த ஒரு குறைபாடு கிடையாது. இரண்டாவது ஒரு கேள்வி கரெக்டா பதில் சொல்லணும். இங்க அமுத ரெக்க கால எத்தல் கணவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி வராங்களா? ஏதாவது குறைபாடாக்குதான் நம்ம நாட்டில். ஆலயம் ஆலயம் காலை கையில் சொல்லக்கூடிய சுத்தம் செய்துவிட்டு மாங்கலத்தை எழுதி மஞ்சள் குங்கத்தை இட்டுக்கொண்டு கணவருடைய பாதத்தை தெய்வம் என்று சொல்லி வணங்கி வரார்கள் என்ற ஒரு குறைபாடு கிடையாது. மந்திரியாய் அப்படி நம்மளுடைய நாட்டில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. இருந்தாலும் இந்நாளையில பார்த்தா வருடத்துக்கு ஒரு முறை கணக்கு பார்க்கணும். எதுக்காக? மாங்காயை வந்து குத்திக்கு போட்டிருக்கிறோம், தேங்காயை குத்திக்கு போட்டிருக்கிறோம், கலக்காயை குத்திக்கு போட்டிருக்கிறோம், கரும்பை குத்திக்கு போட்டிருக்கிறோம், மஞ்சளை குத்திக்கு போட்டிருக்கிறோம். அனைத்துமே
நம்மளுடைய நிலத்துல இருக்கக்கூடிய பொருளா குத்தி போட்டிருக்காங்க. தினந்தோறும் நம்ம அதை பார்த்து கணக்க பார்க்க முடியாது. வருடத்துக்கு ஒரு முறை தான் அதனுடைய வரவு செலவை கணக்க பார்க்க முடியும். அதனால இன்னைக்கு யாரை பார்க்கணும்? நமக்கு வேலை செய்யக்கூடிய கணக்கு புள்ளியே பார்க்கணும். ஏன்னா கணக்கு அவருக்கு தானே வரும். அதனால கூட்டுவாங்க. மகாராஜா ஏதோ மகாலட்சுமிங்கிறார் கணக்கு பார்க்கறதுக்கு. ஆமா கணக்கு பார்க்கணுமா? கணக்கு இல்லாம கணக்கு பண்ணலாம். ஆமா அப்படிதான் போய் மகாராஜா பார்க்கலாமா? என்னுடைய பாதத்தை ஓடோடி வந்து பாசமாக படிந்திருக்கிறான். என் பாதத்தை படிஞ்சதால இந்த கடல் சொந்த உலகத்துல சுகமாக இருக்கணும் என்று சொல்ல ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறேன். அப்படி இருந்தாலும் அப்படி இருந்த போதும் என்னை ஆமா எதுக்காக அழைத்து கேட்கிறேன்? என்ன காரணம்? எதுக்காக? எந்த பக்கம் எந்த நாட்டில் எந்த வடக்கு பக்கம் ஆமா என்ன விளைகின்றது? என்ன விளைகின்றது? ஆமா தெற்கு என்ன விளைகின்றது? ஆமா மேற்கு என்ன விளைகின்றது? ஆமா கணக்கு பார்ப்பது ஒரு வருடத்துக்கு ஒரு முறை தான் கணக்கு பார்க்கணும். ஆமா கணக்கு பார்க்க ஒரு மாதம் இருக்கிறது. அப்படி இருந்த போதும் ஆமா இன்றைய தினத்தில் ஒரு மாசம் முன்பதாக கணக்கு பள்ளி அடைக்கிறதா? என்ன காரணம்?
கனகபிள்ளையே இன்னும் ஒரு மாதம் இருக்குது என்று சொல்லி இருக்கிறார். இருந்தாலும் இன்னைக்கே உனக்கு எது எது எவ்வளவு கணக்கு என்று சொல்லி பார்க்க சொன்னாதானே நீ பார்க்க முடியும். அதுதான் முன்கூட்டி அழைத்து எது எது எவ்வளவு போயிருக்கிறது, தேங்காய் எவ்வளவு வரவு செலவுன்னு பார்க்கணும், மஞ்சள் எவ்வளவு வரவு செலவுன்னு பார்க்கணும், கலக்காயில எவ்வளவு வரவு செலவுன்னு பார்க்கணும் இல்லையா, வரவு செலவுன்னு பார்க்கணும். அதனால இன்னைக்கு யார் யாரு எந்தெந்த வியாபாரி என்னென்ன கணக்கு கொண்டு வந்து ஒப்படைத்திருக்கிறாங்க உங்ககிட்ட என்று சொல்லி அறிவதற்காக வந்து அழைத்திருக்கிறேன். அனைத்து வியாபாரிகளை வர சொல்லு, அவங்க இடத்துல நான் பேச வேண்டும். நான் ஒரு வியாபாரிடா. என்ன உனக்கு தெரியாது? நான் என்ன வந்து ஆட்டாடுறேன். தேங்காய் வியாபாரிடா. நீ தான் தேங்காய் வியாபாரம். ஆமா. என்னது? இல்ல தேங்காய் நல்லா இருக்குதா? தேங்காய கேட்க யாரு? வியாபாரிங்க. ஏண்டா பரப்பையா? நான் அந்த பையன்ல சாமி பரப்பையா டேய், நான் சொல்றத கேளுடா. வட்டிலே கொண்டு போய் பாறா எங்க பரப்பையா. பாப்பா, நான் தேங்காய் வியாபாரி வந்திருக்கிறேன். இல்லையா? யாரை நீ நோக்கணும்? டேய் டேய் டேய், கேளுடா. நிறைய நம்ம தேங்காய் வியாபாரம் பண்றோம், இருந்தோம் எங்கேயோ லோடு எடுக்கிறோம். ஆமா, எடுக்கிறது நிறைய. எங்க தெரியுமா? இதான பக்கத்துல இருமத்தூர் ஆத்து பக்கத்துல. ஆமா, அங்கதான் நான் தேங்காய் எடுக்கிறேன். அப்படி இருந்தாலும் நான் இப்ப நியாயமான விலையில எடுக்கக்கூடிய ஆளு யார் தெரியுமா? சந்திரசேகர் நயினார். 1000 ஏக்கரை 1000 ஏக்கரை ஒரு காணி வச்சிருக்கிறேன். அந்த காணியில விளைய காயெல்லாம் நான் தான் மாமலம் எடுக்கிறேன். சந்திரசேகர் நயினார்கிட்ட 8பட்டி கிராமமும் வேலை செய்யறா. நீ 2 மணி மட்டும் இல்ல, 8பட்டி கிராமம். 8 கிராமத்துக்கு அவர் ஒரு முதலாளி. அப்பேருக்கு அந்த ஒரு முதலாளி வீட்டுல அனைத்து இந்த 8பட்டி கிராமம் அவருடைய விளக்கு தான் விவசாய வேலை, கூலி வேலை செஞ்சிருக்கிறாங்க. பொழுதுனிக்கெல்லாம் வேலை செஞ்சிருந்தா அப்பதான் தூங்குறாங்க. ஆமா ஆமா ஆமா. அப்படி இருந்தாலும் அதுல லோடா நிறைய தேங்காய் எடுத்துன்னு போறது வழக்கமா. வரவு செலவு கணக்க காட்டணும். என்ன தேங்காய் எடுத்துன்னு போறோம், வித்துட்டு கொண்டு வந்து காசு கொடுப்போம். நம்பிக்கை நாணயமா நடக்கிறோம். இதே போல கொஞ்ச நாளைக்கு நடக்கலாம். இப்ப முதலாளி பார்க்கணும். நீங்க யாருறாங்க? முதலாளி கிட்ட வேலை செய்யற மந்திரி. முதலாளி கிட்ட வேலை செய்யற மந்திரி. நான் தேங்காய் வியாபாரி வந்துக்கிறேன் சொல்லுப்பா. ஓடு ஓடு.
ஏங்க வாரி அப்படி கணக்கு பிள்ளை பிளான் சொன்னாரா கணக்கு கொடுக்கறதுக்கு அப்படி பணம் உள்ளக்குதா வணக்கம் வணக்கம் தேங்காய் வாரி வணக்கம் வணக்கம் வணக்கம். போனவா 15 நாளைக்கு முன்னாடி வரணும்னு சொன்னேன். ஆமா போன மாசம் 15 தேதி இன்னைக்கு 10 நாள் ஆயிப்போச்சு. இந்த லோடு எடுத்துன்னு போய் 15 நாள் ஆகுது. ஆமா இன்ன வரையிலும் எந்த கணக்கும் தெரியல. அதனால என்ன ஆச்சு? 5 லோடு தேங்காய் ஏற்றி விட்டான். ஆமா ஒரு லோடு தேங்காய் என்ன விலை? ஒரு லோடு தேங்காய் 50,000. 50,000 சொன்னேன். 5 லோடுக்கு 2,50,000 ரூபாய். ஆமா 2,50,000 பணம் எடுத்து வந்துறியா? 2 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துன்னு வந்துக்கிறேன்னு கேட்கிறியா? இந்த 2 லட்சம் ரூபாய் சரக்கு நான் எடுத்துன்னு போய் வேகத்துல இங்க இருந்து எங்க போகணும்? லோடு ஈரோடு போகணும். ஈரோடு பவானி. ஆமா அப்படி ஈரோடு போகும் வழியில தருமபுரி தாண்டோன்னு தொப்பியார கணவாய் இருக்கும். தொப்பூர் கணவாய். அந்த தொப்பூர் கணவர லாரி அப்சைட் ஆகி தேங்காய் பூரா கொட்டி கீழே கொட்டி எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு பூராமே. ஆமா சரி அதனால கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. இருந்தாலும் ரைட்டு 2,50,000 பணம் தான் எங்களுக்கு. இப்ப எவ்வளவு எடுத்து அதே மாதிரி 2,50,000 ரூபாய்க்கு சரக்கு எடுத்தது உண்மைதான். சரி அந்த 2 லட்சம் ரூபாய் சரக்கை கொண்டு போய் சேலம் சேர்க்கறதுக்குள்ள எனது 3 லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு. உனக்கு கையில 3 லட்சம் போச்சு. என் கையில தான் நான் போட்டு செலவு பண்ணிருக்கிறேன். சரி அதை கொஞ்சம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கிறேன். இப்ப எனக்கு 2 லட்சம் தரணும். அது இல்லாம உனக்கு 3 லட்சம். 3 லட்சம் லாஸ். கணக்கு வச்சு பார்த்தா 6 லட்சம் ரூபாய் லாஸ். ஆமா 6 லட்சம் ரூபாய் நீ கொடு. 3 லட்சம் கொடு. மீண்டும் நான் சரக்கு அடுத்து கழிக்கலாம். பார்த்தா கணக்கு வர பதில். ஆமா 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 முதலாளிக்கு தான் சொல்லணும். சரி சரி நான் ரேகை தர முடியாது. ஆகட்டும் உட்காரு வரட்டும். சுபஜயம் ஒரு பிள்ளையாக பிறந்தால் தாய் தந்தை பேரை சொல்லணும். உண்மைதாங்க. யார் பேரு? தாய் தந்தை. ஏன் சொல்லணும்? எதுக்காக சொல்லணும்? தாய் தோப்பு பேரு முந்திய தவம் இருந்து 300 நாள் சுமந்து தொந்தியை வயிற்றிருந்து ஈண்டெடுத்த தாயின் தந்தை தான் அந்த உலகத்தில் முதல் கடவுள். உண்மைதாங்க இல்லையா? காரணம் என்ன? மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம் எங்க இருக்குது? 4வது இடம். குரு எங்க இருக்கிறார்? 3வது இடம். பிதா எங்க இருக்கிறார்? 2வது இடம். மாதா தாய் தான் முதல் கடவுள். யாரு முதல் கடவுளாக வேண்டும்? தாய். அதே போல தந்தையார் இருக்கும் போது கல்வி சுகமானது வளர்ந்து வரும். எப்படி? தந்தையார் இருக்கும் போது கல்வி சுகமானது நமக்கே தெரியாம வளர்ந்து கொண்டே இருக்கும். தந்தையார் இருந்து இறந்து விட்டா கல்வி சுகமை குறைந்து போயிடும் என்று சொல்லி ஐதீகம் சொல்லுகிறது. தாயானவள் இருக்கும் போது ஒருபடி சாதமானது நமக்கே தெரியாம சேர்ந்து உள்ள போவோமா உலகத்துக்கு. அதே தாய் இருந்து இறந்து விட்டா உடல் சுகமானது குறைஞ்சு போயிடும். எப்படி? தாயானவள் குறைஞ்சு விட்டா தாய் இருந்து இறந்து விட்டா நமக்கு ஒரு பிடி சாதமானது நமக்கே தெரியாம குறைஞ்சு போயிடும். மனைவியால் இருக்கும் போது உடல் சுகமாக இருக்கும். மனைவி இருந்து
இறந்து விட்டா உடல் சுகமே குறைஞ்சு போயிரும் சொல்லி ஐதீகம் சொல்லுகிறது. அத போல ஐயா குமாரசாமி ஐயா இறந்து மறைந்து இருக்கிறார் சொல்லி மன வருத்தத்திலே பணத்தை கொடுத்திருக்கிறார். யார் கொடுத்திருக்கிறது? கனகராஜ் ஒன்று. அவருடைய மகனாகிய விளங்கும் கனகராஜ். இந்த குமாரசாமி எத்தனை வருஷத்துக்கு முன்னே இறந்திருக்கிறார்? 4 வருடத்துக்கு முன்னே இறந்திருக்கிறார். அவருக்கு நான் நாடகம் நடித்திருக்கிறேன். அவருடைய ஈட்டார் இரும்பு என்று சொல்லக்கூடிய ஈமக்கடை என்று சொல்லக்கூடிய காரியத்துக்கு நான் நாடகம் நடித்திருக்கிறேன் இல்லையா? அப்படி இருந்தாலும் ஐயா குமாரசாமி ஐயா இறந்தார் என்று சொல்லி மன ஒன்றரை கொண்டிருக்கிறாரு. மகனாகிய கனகராஜி, மருமகளாகிய கற்பகவள்ளி, ஹரிகரன் அவருடைய பேரனாகிய ஹரிகரன், ராதிகா பேத்தி, இவர்கள் 4 பேர்களும் பணத்தை கொடுத்திருக்கிறார். யார் மேல கொடுத்திருக்கிறார்? குமாரசாமி மேல கொடுத்திருக்கிறார். குமாரசாமியும் 4 பேருடைய உள்ளத்துல இருந்து நல்ல ஆசையை வழங்க வேண்டும், சீர சிறப்புடன் வாழ வைக்கணும், நோய் நொடி இல்லாத ஆதரிக்கணும் என்று சொல்லி ஆண்டவனே வேண்டுகிறோம். வணக்கம் வியாபாரியா, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தேன். நான் இழைச்சு போயிட்டு அப்புறம் நல்லா இருக்கியா? பேசிட்டு விடு 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 விடு, நம்ம வேலை நான் பார்த்துட்டு போயிட்டே போ. நீயா அப்புறம் ஏன் இப்படி ஓடி ஓடி வர? என்ன காரணம்? கணக்கு புள்ளியா? ரொம்ப நாள் ஆச்சு கணக்கு புள்ளிய பார்த்து. சரி பார்த்துடலாமா? ரொம்ப நாளாச்சு நம்ம கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தேன். அப்புறம் என்ன முன்ன பின்ன வரவெல்லாம் போன மாசம் 5ஆம் தேதியே வரேன்னு சொன்னேன். இந்த மாசம் 5 ஆகி போச்சு. 20-25 நாள் ஆள் வரல, 30 நாளா அதெல்லாம் இல்ல. அதனாலதான் கணக்கு வழக்கெல்லாம் பாக்கலான்னு வர சொன்ன ஒண்ணு முதலாளி கேட்டாரா? ஆமா முதலாளி கேட்டாரு. அப்பெல்லாம் நம்மளுக்குள்ள கம்சன் நடக்கும். ஆமா இப்ப எதனா அது மாதிரி உண்டா? இல்ல இப்பெல்லாம் நேரடி கணக்கு தவறு சொல்லாவிட்டா என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாரு முதலாளி. அதனால என்ன கணக்கு கேக்குற? எத்தினோட மஞ்சா எத்தினோட ஏத்தி போனா? மஞ்சா ஏத்தி ஒரு 100 குண்டால் ஏத்தி போனா. 100 குண்டால் ஏத்தி போனா ஒரு 3,40,000 ரூபாய் வந்துச்சு. 3,40,000 ரூபாய் வந்துச்சு. இப்ப 4,40,000 ரூபாய் செலவு. 3,40,000 ரூபாய் வந்துச்சு. 4,40,000 ரூபாய் செலவு. கணக்கு 1 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிருந்த. கொத்தந்து மஞ்சாலுக்கு 7 களை எடுக்கணும். களை எடுத்தது, உரம் போட்டது, மருந்து வச்சது, ரோடு ஏற்றும் போது அப்செட் ஆனது, வேசுது, இறகு வெட்டது, இதெல்லாம் பார்க்க போனா மஞ்சாலே புளுத்து போச்சுட்டே இல்ல. மஞ்சா கும்ப போட்டது புளுத்தும் போல ஒண்ணும் போல இதெல்லாம் செலவு ஆகி 1 லட்சம் ரூபாய் முதலாளி எனக்கு தரணும். நான் வாங்கி தரணும். ஆமா கணக்கு பில்ல. ஆமா அப்படியா? முதலாளி இருந்தா பார்த்து வாங்கிட்டு இன்னொரு வியாபாரி வர அவனை பார்த்து ஒட்டா கொடுக்கலாம்.
अरे भाई अरे फरे मापले मर्याद कट போயறாமா நான் பரே மாப்பிள்ள இல்ல நானு ये फरे मापले ஒமாவாத குடியால மாப்பிள்ள பரே மாப்பிள்ள இது என்ன கால் கொடுத்து மாப்பளே என்னடா பின்ன இல்ல இல்ல மாப்பிள்ள என்று உனக்கு எனக்கு என்னைய வரவுக்குது உங்கள நம்ம புள்ள ஓத்தரிசின் போயிச்சே மாப்பளே அப்போ என்ன வரவு முறை என்ன மாப்பிள்ள என்று என்ன வரவு முறை ஓ உனக்கு இப்ப சந்தேகம் கீது அதே கேக்குறே மாப்பளே எனக்கு என்ன வரவு முறைக்குது எதற்காக நீ மாப்பிள்ளன்ற உங்கள மாப்பளே உங்கள ஓலுமலையா ஏழுமலையா அதே மாப்பளே சாட்சாதி ஆண்டவர் ஏழுமலையா இருக்கிறார் அதே ஆளு நம்ம புள்ள ஓத்தரிசின் போயிச்சு மாப்பளே ஓத்தரிசின் போயிட்டாரு அந்த காலத்துல ஆமாமா பாத்தடிச்சிட்டு போயிட்டாரு ஆமாமா அதனால உங்களால எல்லாம் அப்படி போனா மாப்பிளே ஓலுமலைக்கு போனா ஏழுமலைக்கு உங்களுங்க அந்த மலைக்கு போனா நம்மளே மாதிரியே வந்துடுறது மாப்பிளே ஒட்டடிச்சுன்னு வந்துடுறது அப்படி மாப்பிளே சிந்தால மாப்பிளே அப்பந்து எங்க பொண்ணு அடிச்சுன்னு போனதுனால அதனால நம்மளுக்கு ரெண்டு பேருக்கும் மாமா மச்சான் வரும் மாப்பிளே என்ன மாப்பிளே இப்படி இருந்தாலும் மாப்பிளே நல்லா இருக்கிறியா நல்லா இருக்கிற பாய் அப்படி இருந்தாலும் மாப்பிளே ரொம்ப நாள் ஆளை பார்க்க முடியல ரொம்ப நாளா இந்த ஓலு வியாபாரம் பண்ணி லாஸ் ஆயிடுச்சு மாப்பிளே ஓலு வியாபாரம் இல்ல தோல் வியாபாரம் ஓ அதே மாப்பிளே உருப்படி ஆகணும் இல்ல புல்லே லாஸ் மாப்பிளே இல்ல நீ சொல்ற வியாபாரத்துக்கு போனா அது ஃபுல் லாஸ் தான் ஆகும் மாப்பிளே பழனி கூட வந்தா 500 ரூபாய் கொடுத்துருது மாப்பிளே ஆனா உன்னே மாதிரி வயசு புள்ளிக்கு வந்தா மாப்பிளே ஓத்துனே போயிருதுங்க மாப்பிளே மாப்பிளே கோபப்படாது மாப்பிளே அப்படி மாப்பிளே என்ன பண்ணுது மாப்பிளே லாரி அடிக்கா மாப்பிளே அதெல்லாம் மானா மாப்பிளே ஜாஸ்தி பேசணும்னா மாப்பிளே ஓலு வியாபாரத்துல சரியான லாஸ் மாப்பிளே பாய் அதே மாப்பிளே ஓலு வியாபாரம் அதே சரியான லாஸ் ஆயிடுச்சு மாப்பிளே இங்க என்ன வியாபாரம் பண்ணுது மாப்பிளே இப்ப பள்ளிய வச்சு இங்க வருதே மாப்பிளே இந்த வீதிக்கு கிராமத்துக்கு வருது இங்க பார்த்த உடனே இங்க இருக்கிற மங்கா மரம் புளிய மரம் எல்லாம் குத்தியே இருக்குது மாப்பிளே மாங்காய் தோப்பெல்லாம் குத்திக்கே எடுக்குது பாய் குத்தியே எங்க எடுக்குது அந்த வியாபாரம் போறா ஒளிஞ்சு மாப்பிளே எங்க எடுக்குது நம்மளுக்கு பெரிய முதலாளி பெரிய முதலாளி நம்ம முதல்ல சந்திரசேகரன் ஐயனாரு அங்க வந்துருச்சு இப்ப நம்ம பாய் பின்னா பின்னா அவருக்கு சரியான ஒவ்வொரு ஓக்குறது ஒவ்வொரு ஏக்கரா தமிழ் வருதுல மாப்பிளே அதனால என்ன பண்ணுதோ சந்திரசேகர் நயினார் கிட்ட அவங்க எல்லாருக்குமே ஓக்குற வேலையை எல்லாம் வந்து போராணி கேக்குறது எடுக்கிற வேலையே மாப்பிளே அதே டெண்டர் நல்லா பாய்க்கு வேலையை கொடுத்துக்கு 2 பொம்பளை ஆளு வேணும் மாப்பிளே வேலை வரத்துக்கு 2 பொம்பளை கண்ணு கேட்டு தொலைவு புறா மங்கா மரமே பாய் 2 பொம்பளையா கேக்குறியா என்னத்துக்குன்னு கேக்குறே மாப்பிளே மாங்காய் குஞ்சு இருக்கிறதுக்கு குஞ்சு இல்ல பாய் அது மாங்காய் பிஞ்சு அதே மாப்பிளே என்ன பண்ணுதோ சந்திரசேகரன் ஐயனார் தோட்டத்துக்கு வேலைக்கு கூட்டும் போது உம்மாலையும் உக்காலியும் தோப்புக்கே கூட்டும் போது தோப்புக்கு கூட்டும் போய் பாய் உங்க அம்மாவுக்கு உக்காலிக்கு என்ன வேலை கொடுக்குது உங்க அம்மால கீழே உக்காந்து மாங்காய் குஞ்சு பெருக்க சொல்லுது மாங்காய் பிஞ்சு கீழே உக்காந்து பெருக்கிற வேலை உக்கால மாங்காய் மரத்துல ஏத்தி அண்ணான கிளையில ஒரு காலு இந்தான கிளையில ஒரு காலு நீக்கி வச்சு மாங்காய் மரத்துல ஏத்திருக்கு பாய்க்கு என்ன வேலை கேக்குற மாப்பிளே கோபப்படாது மாப்பிளே ஜாஸ்தி பாய்க்கு என்ன வேலை ஒரு அண்டாவை பெருசா கீழே வச்சுன்னு மேல பார்த்துன்னு வாங்கி போறது எங்க அக்கா அண்டாட்டு கிளையில ஒரு காலு அண்டாட்டு கிளையில ஒரு காலு அறுத்து மாங்காய் பிஞ்சு அறுத்து கீழே போடுறோம் பாய் மேல பார்த்துட்டு கீழே பெருக்கி போடுறோம் மாப்பிளே இப்ப மாங்காய் கீழே உளுந்துருச்சா மாப்பிளே பழுப்பு வண்டியா புழுக்கு வந்துருது மாப்பிளே வியாபாரம் ஆகிறது இல்ல ஆல்ரெடி நம்மளுக்கு லாஸ் ஆயிடுச்சு மாப்பிளே உங்களே மாதிரி லாரி ஓட்டுற ஆளை வச்சிருந்தா லாரி ஓட்டுறாளே மாப்பிளே
இவரு என்னையாட்டம் ஒரு லாரி ஓட்டுறாரு, முன்னேற்றம் ஒரு லாரி ஓட்டுறாரு வச்சிருந்தோம். அந்த மாதிரி போய் அவன் இடிச்சு லாஸ் ஆகிற மாதிரி. அதனால மாங்காய கீழே விழாது ஒக்கா அறுத்து போடா போடா நான் அப்படியே புடிச்சு மாங்காய் கொண்டாட வைக்கிறது. அப்படி வச்சாலும் மாப்பிளே இப்படி வச்சுட்டு வந்துங்கிறது மூட்டை எடுத்து லோடுக்கு போயினுக்கிறேன். நான் போயினுங்கிற முதல்ல ஓத்தங்கரையிலே லோடு. அதே கரை வர வழியில சாம்பல்பட்டி பக்கம் ஊத்தங்கரையிலே லாரி ஆக்சிடென்ட் ஆயிடுது. லாரி அப்செட் ஆயிடுது. அது என்ன பண்ணுது, வேற வண்டியில ஏத்தின்னு ஓலூருக்கே போகுது. அதே ஊர்ல போய் அங்கே வியாபாரம் ஆகல. மாப்பிள்ளை என்ன பண்ணுது, லோடு ஏத்தின்னு ட்ரெயின்ல ஒரிசாவுக்கே போயிருக்கு. மாப்பிள்ளை ஒரிசாவுக்கே போயிருது. பாய் போய் 5 வருஷம் ஆகுது, ஆளே வரல அப்படின்னு உங்க அம்மாலும் மாப்பிள்ளை கொட்டை கடிச்சு மூட்டு பையன், இந்த புண்டை கடிச்சு மூட்டு பையன் பாய் வேலையை விட்டு போனவனே ஆளு வரலன்னு சொல்லி பேசினே இருக்குது. மாப்பிள்ளை என்ன பண்ணுது, பாய் ஒன்னே வருஷம் இருந்து திருட்டு ரயில் ஏறி வருது. ஆமா பாய் திருட்டு மாப்பிள்ளை திருட்டு ரயில் ஏறி வருது. என்ன பண்ணுது மாப்பிள்ளை, நாம ஏறணும் உடனே டிடிஆர் வந்துருது. மாப்பிள்ளை டிடிஆர் வந்துருது. வந்த உடனே பொட்டில இருந்து 3 நாள் போல மாப்பிள்ளை 3 நாள் டிடிஆரும் போல அங்கே எங்க ரயில் பாத்ரூம்ல ஒளிஞ்சிருக்குது. 3 நாள் போல சாப்பாட்டுக்கு என்ன பாய் பண்ணுவேன், எல்லாம் ரயில் இருக்கிறவங்க எல்லாம் போறதே சாப்பிடுறதே மாப்பிள்ளை. அது தெரியல மாப்பிள்ளை, அது நான் சாப்பிடறதுக்கெல்லாம் இலை வேணாம், சாம்பார் வேணாம், சோறு வேணாம், ரசம் வேணாம் மாப்பிள்ளை. அப்படியே சுட எல்லாம் மிக்ஸ் பண்ணியே வருது மாப்பிள்ளை. ஆமா ரசம் சாம்பார் கோயில் கூட்டு குழம்பு எல்லாம் கூதி குருமா எல்லாம் அதுலயே வருது மாப்பிள்ளை. அது அப்படியே தின்னுக்கிறது மாப்பிள்ளை. அப்படியே சூடா தின்னுக்கிறது, அதுலயே பேனுக்கிறது. அப்படி இருந்தாலும் மாப்பிள்ளை அப்படியே வரும். சரியான பள்ளம் கோயிலான இந்த ஓம் சக்தி கோயிலான டவுன் பள்ளம். அம்மாலும் வெக்கால பாய் வரலன்னு சொல்லி வேகமா வருது மாப்பிள்ளை. ஏய் நான் வந்து சைக்கிள்ல வருது. பாய் சைக்கிள்ல வருது. அம்மாலும் வெக்கால வேலை செஞ்ச பணம் தரேன்னு பாயை தேடி வருது. பள்ளத்துல வந்த உடனே கீழே வந்த உடனே சரியான பள்ளம். சைக்கிள் பிரேக் கட்டாயி போச்சு. அம்மாலும் வெக்கால பாய்க்கு சண்டை வாங்கறதுக்கு நிக்கி எதிர்த்து சைக்கிள் பிரேக் கட்டாத உடனே மாப்பிள்ளை சைக்கிள் உங்க அம்மாளத்துல யார பாய் உங்க காலத்துல ஏறிச்சு மாப்பிள்ளை. சைக்கிள் போய் எங்க அம்மாளத்துல யார, நீ போய் எங்க அக்காலத்துல யார ஏறிச்சு. என்ன பாய் ஆச்சு, சைக்கிளுக்கு 2 பல்லு கட்டாயி போச்சு. சைக்கிளுக்கு பல்லு கட்டாயிருச்சா? ஆமா, ஒக்காலுக்கே போல்டு கட்டாயி போச்சு. சைக்கிள் என்ன பண்ணுது, திருப்பத்தூர் ஜிஹெச்ல சேர்த்து குளுக்கோஸ் போட்டுக்குது. பல்லு கட்டானதுனாலே திருப்பத்தூர் ஜிஹெச்ல குளுக்கோஸ் போட்டுக்குது. உங்க அக்கால எங்க சேர்த்தது, இந்த வாணியம்பாடி வெல்டிங் பட்டிலே சேர்த்தது. உங்க அக்காலுக்கு எந்த போல்டு வச்சு வெல்டு பண்ணாலும் லோக்கல் போதே மாப்பிள்ளை. அப்படி இருந்தாலும் மாப்பிள்ளை அப்படி இருந்தாலும் நான் இப்ப எங்க போய் வந்திருக்கிறேன், ரோடு ஏற்றி போய் வந்துட்டேன். சந்திரசேகரன் ஐயனார் கிட்ட கணக்கு படிக்கணும். அவர் கணக்கு பள்ளியை போய் பார்க்கணும், கணக்கு பள்ளியை பார்க்கணும். நான் பாய் வந்திருக்கிற சொல்லு. மாம்பழம் லோடு ஏற்றி போனேன், ஒரு 25 ரோடு ஏற்றி போனேன். இப்ப 25 ரோடு ஏற்றி போய் ஒரு கணக்கும் தரல. நானும் போன மாசம் 1ஆம் தேதி வரேன்னு சொன்னா வரல. இந்த மாசம் 10ஆம் தேதி ஆகி போயிடுச்சு. இன்னைக்கு என்ன கணக்கேற்றணுங்கிற என்ன பண்ணி சொல்லு ஐயா. நம்மளது ஏத்தின் போன லோடு 5 லட்சம் ரூபாய் லோடு. ஆமா, லோடு ஏத்தின் போய் இந்த மாங்காய் ஜூஸ் அடிக்குது. அந்த கம்பெனில நம்மளுக்கு டோக்கன் கொடுத்துட்டாங்க. சரி, நம்ம வண்டி 1009வது வண்டியா நிக்குது. சரி, நம்ம வண்டி 1008 வண்டி போறதுக்குள்ள நம்ம வண்டியில இருக்கிற மாம்பழம் பூரா அழுகி போச்சு சார். அழுகியே போச்சு. ஒண்ணுக்கு கூட ஜூஸ் கூட ஆகல. சரி, அதே மாடு கூட தின்ன மாட்டேங்குது. சரி, அங்கே விட்டு போட்டு அவனுக்கு வண்டிக்காரனுக்கு வாடகைக்கு தரல. அங்கிருந்து திருட்டு ரயில் ஏறி இந்த பழனியை புடிச்சு நீங்க வந்துருக்கிறோம். பழனியை புடிச்சு வந்துருக்கிறோம் நானு. சரி, எவன் லாஸ்ன்ற நீ இப்ப கணக்கு படி பாத்தீங்கன்னா அங்க லைன்ல எல்லாம் அந்த வண்டிக்காரனுக்கெல்லாம் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் தர மாதிரி இருக்குது. நிம்பளே நாங்களே தரோம் 1.5 லட்சம். நிம்பளே நம்மளுக்கு தரலாம். வா வா ஐயா சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். யாரால சலாம் அலைக்கும். டேய் அப்பா டேய்
டேய் குத்தி கெடுக்குறவனே வா என் மாங்காய் வியாபாரி. மாங்காய் வியாபாரி. ஆமா. எத்தனை லோடு போச்சு எவ்வளவு வந்துச்சு காசு? 5 லட்சம் ரூபாய்க்கு இவன் கேட்டு விட்டான். 5 லட்சம் ரூபாய்க்கு எடுத்து போயிட்டு ஜூஸ் பேட்டரிக்கு எட்டு வேணும். 1009 ரோடு அந்த ஆளுது. ஓ 1009 ரோடு. அதுல வந்து 1008 ரோடு பாஸ் ஆயிடுச்சான் ஜூஸ் கடைக்கு. இவனுக்கு போல எல்லாம் அழுகி கொட்டி போயிட்டான். அது போறதுக்கு 1 லட்சம் ரூபாய் லாஸ் ஆகும் அவனுக்கு. 1.5 லட்சம் யாரு கொடுக்கணும்? நாம் தரணுமா? எழுது கையெழுத்து போட சொல்லி கொடுத்துறோம். என்ன பேரு? நம் பேரு சலா சுனிக்கலே பாய். ஏப்பா என்ன மாதிரி ரவடா பாய தோ பேரே கெடுத்துருவான் அப்பா இவன். கையெழுத்து போட்டான். போட்டியா? சார் இருங்க என்னன்னு எழுதினீங்க இது? மேரே சுச்சுடாபுரி ஆளக்கூடிய சந்தர்சக நாயனாரிடம் 1 லட்சம் ரூபாய் பணம் இந்த பாய் வாங்கி இருக்கிறாரு. கையில் போட்டாரா? வெற்றி கொண்டே போட்டான். போட்டாரா? போடா. மஞ்சள் மாதிரி ஆளு நம்பர் இல்லையா மாப்பிள்ளை இருக்கு? என்னது? இங்க நம்பர் இல்லையா மாப்பிள்ளை? காசே நம்மளுக்கு கொடுக்காதே. என்ன போட்டுங்கற? கையெழுத்து 1.5 லட்சம் ரூபாய் வாங்கின மாதிரி போட்டுக்கிறேன் மாப்பிள்ளை. போட்டுக்கிறதானே? காசு வாங்காம கையெழுத்து போடுவியா? பணம் கூட மாப்பிள்ளை. ஓ நான் மட்டும் தான் பணக்காரன் ஆக்கணும். நான் மட்டும் தான் ராஜாவா ஆக்கணும். நான் தான் முதலாளி ஆக்கணும். போயிட்டா பரவாயில்ல. இல்லனா போதல்ல. மாப்பிள்ளை செட் வாங்குறதுக்கு காசு இல்ல மாப்பிள்ளை. பூஜால ராஜா வணக்கம். வணக்கம். வந்து 3 லட்சம் ரூபாய் கேட்டு போனோம். போய் 2 வண்டி அப்சீட் ஆகி போயிட்டான். 2 வண்டி 2 வண்டி கீழே சாஞ்சி எல்லாம் போரிச்சா மஞ்சாலம் எல்லாம் வண்டி போயிச்சா வண்டி போச்சு எல்லாம் போச்சு. 2 லட்சம் ரூபாய் பணம் தான் இவனுக்கே 2 லட்சம் சேர்ந்து லாஸ் ஆகி 2 லட்சம் கொடுக்கணுமா அவனுக்கு? மஞ்சள் வியாபாரி உனக்கு எவ்வளவு கொடுக்கணும்? நமக்கு எல்லாம் போய் இன்னும் கூலி மட்டும் கொடுக்கணும். 1 லட்சம் ரூபாய் பாக்கிக்குது. கொடுக்குறேங்க போடு. எப்படிக்கு மஞ்சள் வியாபாரி ஈரோடு கையெழுத்து போட்டுனா இதுல மேல என்ன எழுதிருக்கீங்க படிச்சு பார்த்து தெரியுமா? கொண்டேன். இப்படிக்கு முச்சந்தாபுரி ஆளக்கூடிய சந்தோஷேகர் நைனாயிடம் மஞ்சள் வியாபாரி 1 லட்சம் பணம் பெற்றுக்கொண்டேன். பாய்ங்களே அடிக்காமலே நான் இத்தனை பாய் இது முட்டாளாகி போயிட்டேன். தேங்காய் வியாபாரி வாங்க வணக்கம். ஒரு மாலை பார்க்கும்போது தருது தேங்காய் மாதிரி இருக்குது. யாரு ஒரு பொய் சொல்லாத நீ 1008 பேர் எத்தனையோ வியாபாரம் செய்வாங்க. ஒரு பிராடு குத்தராட்டம் இல்லாத வியாபாரம் பண்ணுவாங்க. நீ சரி நல்ல விஷயம். தேங்காய் வந்து 2 லட்சம் ரூபாய் ஏத்தி விட்டேன் புரியுதா? போய் தொப்பூர் கணவாயில வண்டி சாஞ்சி போயிட்டான். தொப்பூர் கணவாயில இங்க போய் தொப்பூர் கணவாயில சாஞ்சி போயிட்டான். சாஞ்சினால 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் இந்த ஆளுக்கே லாசம். 1.5 லட்சம் லாஸ்ட்னா யார் கொடுக்கறது? ஏடா தேவடியா மக்களை யாரு தேங்காயை ஏத்தி போய் இவங்க போய் சாட்சி விட்டு நான் காசு கொடுக்கணுமா? நீ என்ன சொத்து வச்சு கொடுக்கறதா இவனுக்கு? இல்ல என்ன விற்கிறது? இல்ல எங்க விற்கிறதா? அதான் நான் எங்க ஊருக்காரு அவனுக்கு காசு வேணும். கையெழுத்து போடு. அதவே விலை கட்டி கொடுத்த கூட நாங்களே எடுத்துக்கிறோம். கையெழுத்து போடு. பணம் தான் போடு. கையெழுத்து போட்டா பணம் கொடுத்துருங்க. போட்டு பேங்க்ல பணம் அதெல்லாம் இங்கே கொடுத்துட்றேன். பேனா எப்படி பிடிச்சாதான் கையெழுத்து போட்டான். போட்டானா? என்னன்னு போட்டு படிச்சு பாத்தியா? பார்த்தேன். என்னன்னு? நஷ்டீடு கொடுக்கப்பட்ட பணம் ஆக 1.5 லட்சம் ரூபாய் நான் பெற்றுக்கொண்டேன். கையெழுத்து போட்டுக்குதா? காசு வாங்கிட்டு காசு வாங்கலையே. காசு வாங்க ஏன்டா கையெழுத்து போடு? எவ்வளவு இவங்களா ஏத்திட்டு போவாங்களா? எனக்கு விற்குவாங்களா? அப்புறமா நான் காசு கொடுக்கணுமா? ஒண்ணுமே போயிட்டாங்க. போயிடுச்சு. இப்போ வந்து கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஏக்கர் பயிர் நேரணும். கலைக்கிடுச்சு பயிர் நேரணும். அதனால சவனா கலக்கிட்டு அதனால இப்ப என்ன பண்ற? ஆளுங்களை கூட்டு புத்தி பேசி விட்டா பொம்பால ஆளுங்களை பூரா கூட்டிட்டு வா. குப்பாமா கோயிலாமா எல்லாம் இருக்கிறாங்க பாரு. அவங்கள கூட்டிட்டு வந்து போறா ரேட்டு பேசி விட்டுரு. ஒட்டுக்கா பேசி விட்டுரு. அவங்களுக்கு காசு கொடுத்தா தானே சாப்பாடு 3 டைம் கரெக்டா கொடுத்துரு. காலையில மதியம் நைட்டுக்கு
3 டைம் கேட்டா கொடுத்துருந்தா டீ கேட்டா டீ கொடுத்துரு. நம்ம காசு யாரு கூலி கொடுக்கறதில்ல. கூலி கொடுக்கறதில்ல வாங்குறதில்ல. வாங்குறதே இல்ல. அதனால வேலை செஞ்சுட்டு அவங்களுக்கு சோறு தட்டு போயிடணும். போயிட்டு வந்து உடுக்க